பிரேக்ஃபாஸ்ட்க்கு கேரட் இட்லி வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒரு மஃபின் வச்சுட்டு கூடவே ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வெள்ளை சுண்டல் ரைஸும் வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய். ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு தயிர் தாளித்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த சட்னினாலும் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு காரப்பொரி வீட்டிலே செஞ்சது. லஞ்ச் பாக்ஸ்க்கு பொட்டேட்டோ ரைஸும் கூடவே கேரட் ஸ்டிக்ஸும் பொமக்ரானட்டும் வச்சுருக்கேன். டாடா பாய். இன்னைக்கு ஒரு சோம்பேறித்தனமான பிரேக்ஃபாஸ்ட் தான். சீஸ் போட்டு பாஸ்தா பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொஞ்சமாக பட்டர் போட்டு ப்ராக்லியை சாட்டே பண்ணிவிட்டு கூடவே பொமக்ரானட் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு வெள்ளை சுண்டல் சாதமும் கூடவே ஸ்டார் அப்பளும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். டாடா பாய். டாடா பாய். பண்ணது வச்சுருக்கேன். கூடவே 4 நட்ஸ் வச்சுருக்கேன். லஞ்சுக்கு கேரட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். டாடா பாய். டாடா பாய். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கு கேரட் போட்டு இட்லியும் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் அவிச்சு வச்சாச்சு. லஞ்சுக்கு கீரை சாதமும் மொச்சப்பயிரும் வச்சுருக்கேன். மொச்சப்பயிர் சாப்பிடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சாப்பிட்டு வந்துட்டான். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொஞ்சமாக நட்ஸும் கூடவே சுண்டல் அவிச்சு வச்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்னும் ப்ராக்லியும் போட்டு ரைஸ் வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வெண்டிக்காயில் 65 மாதிரி பண்ணிவிட்டு நட்ஸ் கூட சேர்த்து வச்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு பட்டாணி ரைஸ் வச்சுட்டு ஒரு எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மினி இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சமாக பிஸ்கட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்துருக்கேன். லஞ்சுக்கு சாம்பார் ரைஸ் வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே மேலே எடுத்து போட்டிருக்கேன். சைட் டிஷ்க்கு வாழைப்பூ வச்சுருக்கேன். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை மாவில் கேரட் துருவி போட்டு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி சாம்பார் கூடவே வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு தோல்லாம் சீவிட்டு கொஞ்சமாக கொய்யாப்பழமும் கூடவே அவிச்ச கடலையும் வச்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் சாதம் ஒரு 3 ஸ்பூன் வச்சுட்டு சைட் டிஷ்க்கு பூசணிக்காய் வச்சுருந்தேன். இதை சிலர் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய்.